கொடுத்ததே பெருசு ஆண்டவரே. அதனாலதான் சங்கீதக்காரன் அவன் 109வது சங்கீதத்துல 30வது வசனத்துல இப்படி சொல்றார், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். தனியா இருக்கும்போது புலம்புவேன் ஆண்டவர்கிட்ட, ஆமென், என் கஷ்டங்களை என் பாரங்களை. ஆனா கூட்டத்துல நான் புலம்ப மாட்டேன், நான் புகழுவேன். அது எப்படி புகழ்வாரா? சும்மா புகழ மாட்டார், மிகுந்த துதி, மிகவும் துதித்து. ஏன்ப்பா இப்படி நீ துதிக்கிற? அவன் ஆராதனை வந்துட்டாலே, சர்ச்சுக்கு வந்துட்டாலே உன்னால ஏன் இப்படி துதிக்க முடியுதுன்னா அவனை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான், அவர் எனக்கு செய்தது அப்படி செஞ்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை. உண்மையிலே அந்த 13வது சங்கீதத்தில் இந்த வார்த்தை கடைசியில சொன்னாலும் 1வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா உண்மையிலே நன்மையான்னு கேட்டா இல்ல, புலம்பிருப்பாரு. எது வரைக்கும் என்னை கைவிட்டிருப்பீர் ஆண்டவரே, எது வரைக்கும் மறப்பீர் ஆண்டவரே, நான் அவனை மேற்கொண்டேன், சத்துருவை சொல்ல விட்டுறாதீங்கப்பா. இப்படி சொல்லிட்டு இருந்த சங்கீதக்காரன் கடைசியில் எப்படி முடிக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. அதான் சொல்லல, தனியா வீட்டுல இருக்கும்போது, தனியா அவர் அப்பா பாதத்துல இருக்கும்போது நான் புலம்புவேன், நான் கதறுவேன், ஏன்ப்பான்னு கேட்பேன். ஆண்டவரை எப்ப செய்வீங்க இதெல்லாம் கேட்பேன். ஆனா அநேகர் நடுவுல ஏன் அப்பான்னு கேட்க மாட்டேன், என்னப்பான்னு சொல்லி நான் ஹல்லேலூயா, ஏன் அப்பான்னு கேட்க மாட்டேன், ஏன்ப்பா, என்னப்பா. அநேகர் நடுவில் நான் மிகவும் துதிப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு துதிக்க வந்திருக்கிறவங்க மாத்திர சத்தமா ஆமா ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லணும். ஆமா, உங்களால ஏன் ஆர்ப்பரிக்க முடியலன்னா உங்களுக்கு அவர் கொஞ்சம் செஞ்சார். எனக்கு ஏன் ஆர்ப்பரிக்க முடியுதுன்னா, எனக்கு அப்பா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஓ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே நம்மை